தற்போது மருத்துவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அவசர கால மைய உதவி எண்களுமே முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஏராளமான உறவினர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக அங்கு கூடியிருந்த காட்சிகளையுமே முன்பாக பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர்களுமே களத்திலிருந்து தகவல்களை தந்த வண்ணம் இருந்தனர். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது வரைக்கும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனை மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். காயமடைந்திருக்கும் நபர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தவேக தலைவர் விஜயின் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடந்த பரப்புரை களத்தில் ஏராளமான தவேக தொண்டர்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது. தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருந்தது. தவேக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மயக்கமடைந்தனர். அவர்களுக்கு குடிநீர் பாட்டில்களை அவர் வழங்கினார். அப்போதே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி கூறிவிட்டு அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக பேசினார். தவேக தலைவர் விஜயின் பரப்புரை முடிந்த பிறகு ஏராளமானோர் மயக்கமடைந்ததாக அண்மை தகவல் நமக்கு கிடைத்தது. அதிலிருந்தே தொடர்ச்சியாக நாம் இந்த தகவல்களை வழங்கி வருகிறோம். ஏராளமான தவேக தொண்டர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அரசு மருத்துவமனையில் ஏராளமான நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆங்காங்கே இருந்த தனியார் மருத்துவமனையிலும் சில நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் கட்டணமில்லா சிகிச்சை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அவர்களுக்கு அங்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்ற தகவலையுமே நமது செய்தியாளர்கள் வழங்கினார்கள். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. கரூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக தொடர்ச்சியாக பரப்புரை களத்தில் மயக்கமடைந்தவர்களை அழைத்து வந்தார்கள். கூடுதலாக மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது வரைக்கும் கூட மருத்துவமனையில் 51 நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 10 நபர்கள் கிட்டத்தட்ட 10 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டன. மேலும் ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்று வந்தக்கூடிய நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என தனி வார்டும் அமைக்கப்பட்டது. அங்கு அவர்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இது ஒருபுறம் என்றால் மற்றொருபுறம் 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்வதற்காகவும் பிற மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். பிரேத பரிசோதனை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையே கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் நிலைமை மோசமானதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்தவுடனேயே சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக கரூர் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். வந்தவுடனேயே உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார்.